வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி அரசு கல்வித்துறை சார்பில் நடைபெற்ற நீட் பயிற்சி முகாம் துவக்க விழா ஜீவானந்தம் அரசு பள்ளியில் நடைபெற்றது. விழாவினை துவக்கி வைத்து சிறப்புரை ஆற்றினார் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம். மேலும் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் அவர்கள் சிறப்புரையாற்றினர். மேலும் பயிற்சி மையங்களாக ஜீவானந்தம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு ஒரு மையமும் மாணவிகளுக்கு ஒரு மையமும் என 2 மையங்கள், மேலும் வில்லியனூர் கண்ணகி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஒரு மையமும், மதகடிப்பட்டு கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஒரு மையம் என 3 பள்ளிகளில் 4 மையங்கள் உருவாக்கி 500க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு நீட் பயிற்சி வகுப்பு நடைபெறுகின்றது. இவ்விழாவில் மாணவ மாணவியர்கள் மற்றும் வழிகாட்டி ஆசிரியர்களும் கலந்து கொண்டார்கள். மங்களம் தொகுதி மணக்குப்பம் கிராமத்தில் 16,08,000 ரூபாய் செலவில் புதிய ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணியினை வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி வில்லியனூர் கொம்யூன் மங்களம் தொகுதிக்குட்பட்ட மணக்குப்பம் கிராமத்தில் நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறை போக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் வேளாண் துறை அமைச்சருமான தேனி ஜெயக்குமாரிடம் கோரிக்கை வைத்தனர். கோரிக்கையை ஏற்ற அமைச்சர் உடனடியாக குடிநீர் பற்றாக்குறையை போக்க பொதுப்பணித்துறையின் மூலம் 16,08,000 ரூபாய் செலவில் புதிய ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், பொது சுகாதார கோட்ட பொறியாளர் உமாபதி, உதவி பொறியாளர் பீனா ராணி, இளநிலை பொறியாளர் சுதர்சனன், கொம்யூன் பஞ்சாயத்து இளநிலை பொறியாளர் ரங்கமன்னர் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டார்கள். இத்திட்டத்தின் மூலம் மணக்குப்பம் மற்றும் அதனை சுற்றுப்புற பகுதிகளில் உள்ள சுமார் 1500 நபர்கள் பயன்பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அரசு பொது மருத்துவமனை மற்றும் சுகாதார நிலையங்களில் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் பற்றாக்குறை கண்டித்தும் உடனடியாக மருத்துவமனை மற்றும் சுகாதார நிலையங்களில் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் ஊழியர்கள் பற்றாக்குறைகளை நிரப்ப வலியுறுத்தி இந்திய கூட்டணி சார்பில் காரைக்கால் அடுத்த திருநள்ளாறு ஆன்மீக பூங்கா அருகில் காரைக்கால் கும்பகோணம் செல்லும் சாலையில் திடீரென்று சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் இந்திய கூட்டணி சார்பில் காங்கிரஸ், திமுக, விடுதலை சிறுத்தை, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். அப்பொழுது அரசு மருத்துவமனை மற்றும் சுகாதார நிலையங்களில் ஊழியர்கள் பற்றாக்குறைகளை நிரப்ப வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பினார்கள். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை செய்து அவர்களை கைது செய்தனர். இந்த நிலையில் இந்திய கூட்டணி சார்பில் 100க்கும் மேற்பட்டோர் திடீரென்று சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அரை மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட பெரியார் நகர் 11வது கிராஸ் மற்றும் முருகன் கோவில் பின்புறம் 2 இடத்திலும் பாதாள சாக்கடை அடைப்பு ஏற்பட்டது. அதை ஊர் மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் அவர்களிடம் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து உடனடியாக பொதுப்பணித்துறை அதிகாரியிடம் பேசி அந்த அடைப்பு சரி செய்யப்பட்டது. இதில் நெல்லித்தோப்பு தொகுதியின் பாஜக தலைவர் விஜயராஜ் பார்வையிட்டார். மேலும் இதில் நிர்வாகிகள் கார்த்திக், இமார், ரோசி மற்றும் பலர் உடன் இருந்தார்கள். புதுச்சேரி வழுதாவூர் சாலையில் உள்ள கலெக்டர் அலுவலகத்துக்கு இன்று காலை 11 மணியளவில் ஒரு இமெயில் வந்தது. அதில் கலெக்டர் அலுவலகத்தில் வெடிகுண்டு வைத்திருப்பதாக மிரட்டல் செய்திருந்தது. இதுகுறித்து உடனடியாக கோரிமேடு காவல் நிலையத்துக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதன் பேரில் வடக்கு எஸ்பி வீரவல்லவன், இன்ஸ்பெக்டர் பாலமுருகன், சப் இன்ஸ்பெக்டர் ரமேஷ் மற்றும் போலீசார் கலெக்டர் அலுவலகத்துக்கு விரைந்து வந்தனர். மேலும் கோரிமேடு தீயணைப்புத்துறை, வெடிகுண்டு நிபுணர்கள், மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு கலெக்டர் அலுவலகம் முழுவதும் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். இதையடுத்து கலெக்டர் அலுவலகத்தின் 2 நுழைவாயில்களும் பூட்டப்பட்டு பொதுமக்கள் உள்ளிட்ட யாரும் உள்ளே செல்ல அனுமதிக்கவில்லை. மேலும் ராஜீவ்காந்தி சிலை முதல் விபிஐ நகர் ஆர்ச் வரை வழுதாவூர் சாலையில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டு வாகனங்கள் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டது. மேலும் அவ்வழியாக பொதுமக்கள் நடந்து செல்லவும் போலீசார் தடை விதித்தனர். தொடர்ந்த பகுதியில் மோப்ப நாய்கள், வெடிகுண்டு கண்டறியும் கருவிகளுடன் சோதனை தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காக்கையந்தோப் பகுதியில் எழுந்தருளி உள்ள மேல்மலையனூர் அங்காளம்மன் ஆலயத்தில் மயான கொள்ளை விழா நடைபெற்று வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக இவ்வாலயத்தில் ரணகளிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து இவ்விழாவில் பங்கேற்ற பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் பூச்செடிகளும் வழங்கினர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மாநில அம்மா பேரவை துணை செயலாளர் ஜீவா செய்திருந்தார்.
மேலும் தொகுதி கழக செயலாளர் ராஜா, அவைத்தலைவர் ராஜேந்திரன், வார்டு செயலாளர் பாலு, மேல அமைப்பு பிரதிநிதி குமரன், கழக நிர்வாகிகள் காண்டீபன், வேலு, பொன்னி, கண்ணன், மணி, வினோத், விஸ்வா, காத்தவராயன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டார்கள். This news sponsored by Sri Vivekanandar Coaching Center. Classes for boys and girls. 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. CBSE மற்றும் State Board 10th +1 மற்றும் +2 tuition classes. All subjects admission நடைபெறுகிறது. Popular Center for Success since 1989. Contact VCC Nagarajan. Vivekanandar Coaching Center and Tutorial. Velalar Street, Mudaliyarpet, Pondicherry. Phone 0413-2357-202. விநாயகா மிஷன் ஆராய்ச்சி நிறுவனத்தின் அலைட் ஹெல்த் சயின்ஸ் துறையின் சார்பில் உலக சிட்டுக்குருவி தினம் கொண்டாடப்பட்டது. விநாயகா மிஷன் ஆராய்ச்சி நிறுவனத்தின் புதுச்சேரி வளாகத்தில் உள்ள அலைட் ஹெல்த் சயின்ஸ் துறையின் சுற்றுச்சூழல் அறிவியல் மாணவர் கழகம் உலக சிட்டுக்குருவி தினம் கொண்டாடினர். விநாயகர் மிஷன் பல்கலைக்கழகத்தின் வேந்தர் டாக்டர் கணேசன் அவர்களின் அறிவுறுத்தலின்படி அலைட் ஹெல்த் சயின்ஸ் கல்லூரியின் டீன் பேராசிரியர் டாக்டர் செந்தில்குமார் வழிகாட்டுதலின்படி கல்லூரியின் இயக்குநர் பேராசிரியர் ஆண்ட்ரூ ஜான் அவர்கள் தலைமை வகித்து சிறப்புரையாற்றி சிறப்பு விருந்தினர் அருண் அவர்களை கௌரவித்தார். சமூக செயற்பாட்டாளரான அருண் அவர்கள் திறந்த வெளியில் விரிவுரையாற்றினார். அவரது உரை சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் முக்கியத்துவத்திற்கேற்ப சிறப்பாக அமைந்தது. அவர் தனது உரையில் சிட்டுக்குருவிகளின் சுற்றுச்சூழல் பங்கு, குருவி வீடுகளை நிறுவுவதன் மூலம் அவற்றை பாதுகாக்கும் நடைமுறைகளை விளக்கினார். மேலும் குருவியின் பாதுகாப்புக்காக அருண் அவர்கள் 50 பறவை கூண்டுகளை நன்கொடையாக வழங்கியிருப்பது நிகழ்ச்சியின் சிறப்பம்சமாக அமைந்தது. மேலும் அலைட் ஹெல்த் சயின்ஸ் துறையின் சுற்றுச்சூழல் அறிவியல் மாணவர் கழகத்தினர் மாணவர்கள் குருவிகளின் வாழ்க்கை மற்றும் அவற்றின் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மாதிரிகளை கண்காட்சிக்கு வைத்தது மட்டுமின்றி அதனை விளக்கி அதன் சுய விவரத்தை வெளிப்படுத்தினர். இந்த நிகழ்ச்சியை சுற்றுச்சூழல் அறிவியல் மாணவர் சங்கம் ஒருங்கிணைப்பாளர்கள் அருண், ஜெயன், ரமேஷ், சரண்யா மற்றும் மாணவர் தன்னார்வலர்களின் ஒத்துழைப்புடன் வெற்றிகரமாக நடைபெற்றது. குமரிக்கடல் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் புதுச்சேரியில் இன்று காலை முதல் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் அவ்வப்பொழுது மிதமான மழை பெய்து வருகின்றது. நகர பகுதியான ராஜ்பவன், முத்தியால்பேட்டை, முதலியார்பேட்டை, உப்பளம் உள்ளிட்ட பகுதிகளிலும் வில்லியனூர், ஏம்பலம், நெட்டப்பாக்கம் உள்ளிட்ட கிராம பகுதிகளிலும் மிதமான மழை பெய்தது. மேலும் கடந்த சில தினங்களாக புதுச்சேரியில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் தற்பொழுது பெய்து வரும் மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவுகின்றது. காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்து வருகின்றது. இதனால் குளிர்ந்த சூழல் உருவாகியதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி. வெப்பச்சலனம் காரணமாக தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று மிதமான மழை முதல் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் கடந்த சில தினங்களாக வெயில் சுட்டரித்து வந்த நிலையில் இன்று புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள நகர பகுதி மற்றும் திருநள்ளாறு, அம்பகரத்தூர், நெடுங்காடு, கோட்டுச்சேரி, திருப்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு புறநகர் பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கு மேலாக விட்டுவிட்டு மிதமான மழை முதல் கனமழை பெய்து வருகின்றது. இந்த திடீர் மழை காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் உருவாகியதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். புதுச்சேரி போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் கடந்த மாதம் 27ஆம் தேதி இரவு புதுச்சேரி தற்காலிக பேருந்து நிலையம் அருகே ரோந்து பணியில் ஈடுபட்ட பொழுது போலீசாரின் வாகனத்தை பார்த்தவுடன் ஓடிய புதுச்சேரி GN பாளையம் பகுதியைச் சேர்ந்த சித்தானந்தத்தை மடக்கி பிடித்த போலீசார் அவரது பையில் இருந்த 4 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். மேலும் ஆந்திராவிலிருந்து கஞ்சா வாங்கி புதுவை மற்றும் விழுப்புரத்தில் விற்க எடுத்து வந்தது விசாரணையில் தெரியவந்ததை அடுத்து போலீசார் சித்தானந்தம் மீது வழக்கு பதிந்து காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். இதனிடையே இவ்வழக்கில் தொடர்புடைய விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த அசாருதீன் என்பவரை தேடிவந்த நிலையில் அவர் புதுச்சேரி மூலகுளம் அம்மன் நகரில் பதுங்கியிருப்பதாக உருளையன்பேட்டை போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. தகவல் அறிந்த சம்பவ இடத்துக்கு சென்ற போலீசார் அசாருதீனை சுற்றி வளைத்த பொழுது அங்கிருந்து தப்பி செல்ல மாடியில் இருந்து கீழே குதித்ததில்
வலது கால் முறிந்ததை அடுத்து அவருக்கு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி பகுதியை சேர்ந்தவர் இளம்பெண் புதுச்சேரியில் உள்ள தனியார் கல்வி நிறுவனத்தில் வேலை செய்து வருகின்றார். இவர் வேலை செய்யும் இடத்தில் 6 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு கல்வி வீடியோக்கள் மூலம் கல்வி கற்பித்து வருகின்ற நிலையில் மர்ம நபர் ஒருவர் கடந்த மாதம் 7ஆம் தேதி இளம்பெண்ணை தொடர்பு கொண்டு குழந்தைகளுக்கான கல்வி விழிப்புணர்வு வீடியோக்களை தனியாக அனுப்பி வைக்குமாறு கேட்டுள்ளார். மேலும் வீடியோக்களை அனுப்பி வைக்கவில்லை என்றால் உங்கள் புகைப்படத்தை மார்பிங் செய்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டு விடுவதாக மிரட்டல் விடுத்ததால் அதிர்ச்சியடைந்த பெண் குழந்தைகளுக்கான கல்வி விழிப்புணர்வு வீடியோக்களை மர்ம நபருக்கு அனுப்பியும் மர்ம நபர் அப்பெண்ணை தொடர்ந்து மிரட்டி வந்ததாக கூறப்படுகின்றது. இதனால் கடும் மன உளைச்சலுக்கு ஆளான அப்பெண் இச்சம்பவம் குறித்து புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை போலீசார் நேற்று முன்தினம் இரவு புதுச்சேரி அந்தோணியார் கோவில் அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது கோர்ட் வளாகத்திலிருந்து வாலிபர் ஒருவர் பைக் ஒன்றை தள்ளி கொண்டு வந்துள்ளார். இதை கண்ட போலீசார் அவரை பிடித்து விசாரித்ததில் முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்ததை அடுத்து அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரித்ததில் வில்லியனூர் கீழ் அக்ரஹாரம் பகுதியைச் சேர்ந்த ரகு டிரைவராக இருப்பதும் அவர் எடுத்து வந்த பைக் கோர்ட் வளாகத்திலிருந்து திருடி வந்ததும் தெரிய வந்தது. இதையடுத்து அவர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரிடம் இருந்து 2 திருட்டு பைக்குகளை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி மேட்டுப்பாளையம் பகுதியில் தனியார் தொழிற்சாலை உள்ளது. அங்கு சுவிக்கியா என்பவர் அதிகாரியாக வேலை செய்து வருகின்றார். சம்பவத்தன்று இரவு இவரது செல்போன் எண்ணுக்கு அடையாளம் தெரியாத எண்ணிலிருந்து வாட்ஸ்அப் மூலம் குறுஞ்செய்தி வந்தது. அதில் அவரது உரிமையாளரின் பெயர் குறிப்பிடப்பட்டிருந்ததோடு அந்த எண்ணின் வாட்ஸ்அப் டிபியில் அவரின் புகைப்படமும் இடம்பெற்றுள்ளது. அதில் அரசு அதிகாரிகளிடம் ஒரு புதிய திட்டம் தொடர்பாக ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கின்றேன். நமது அலுவலக வங்கி கணக்கில் உள்ள தொகையை மற்றொரு வங்கி கணக்கிற்கு அனுப்பி வைக்குமாறு கூறினார். இதனை உண்மை என்று நம்பிய சுவிக்கியா ரூபாய் 5 கோடியே 10 லட்சத்தை அந்த வங்கி கணக்கிற்கு அனுப்பி வைத்தார். பின்னர் சிறிது நேரம் கழித்து அவர் இது தொடர்பாக தனது உரிமையாளரிடம் பேசினார். அப்பொழுது மோசடி செய்யப்பட்டது தெரியவந்துள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் இதுகுறித்து சைபர் கிரைம் போலீசில் புகார் செய்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்ததில் 5 கோடியே 10 லட்சம் தொகையில் ரூபாய் 3 கோடி மேற்கு வங்காளத்தில் உள்ள முர்ஷிதாபாத் கிளையில் உள்ள மொபிகுல் ஆலம் முலா என்பவரது வங்கி கணக்கிற்கு மாற்றப்பட்டது கண்டறியப்பட்டது. தொடர்ந்து பங்களாதேஷ் எல்லை பகுதியில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் மொபிகுல் ஆலம் முலாவை சுற்றி வளைத்து அதிரடியாக கைது செய்தனர். பின் அவரது வங்கி கணக்கில் இருந்த ரூபாய் 2.3 கோடி பணத்தை மீட்டதோடு இந்த மோசடியில் மேலும் 5 பேர் ஈடுபட்டது தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து மொபிகுல் ஆலம் முலாவை புதுச்சேரி கோர்ட்டில் ஆஜர்படுத்தி போலீசார் சிறையில் அடைத்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.